கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா உன் மடியில் மயங்கி கிடந்து என் மனதை தொலைக்கிறேன் உன் வீரல்கள் பிடித்து நடந்து என் துயரம் துறக்கிறேன் கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா அத்தா ரொம்ப தேங்க்ஸ் அத்தா. எனக்காக கோயிலுக்கு வந்து அன்னதானம்லாம் கொடுத்து எனக்கு மனசே நிறைஞ்ச மாதிரி இருக்கு அத்தா. இந்த நாளை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன். இது வரைக்கும் நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா இல்ல கண்டிப்பா உங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பண்ணிருப்பேன். அது எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிடுங்க. உங்க மனசுல என்ன இருந்துச்சு, உங்க கோவத்துக்கு பின்னாடி இருந்த எதிர்பார்ப்பு என்ன, வேதனை என்ன, ஆசை என்ன, இன்னைக்கு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு வகையில உங்களை முழுசா புரிஞ்சுக்க எனக்கு கடவுள் கொடுத்த வாய்ப்பு தான் இது. பாரதி மாமா எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச பொக்கிஷம். அவர் மட்டும் இல்லைன்னா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியாது. அவர் இந்த அளவுக்கு நல்லவரா இருக்காருன்னா அதுக்கு அவரை வளர்த்தெடுத்த நீங்க தான் காரணம். அவரு கல்யாண வாழ்க்கையும் நல்லபடியா இருக்கணும், வாரிசோட வாழையடி வாழையா அவர் வம்சம் தழைக்கணும்னு நீங்க நினைச்சதுல எந்த தப்பும் இல்ல. கடவுள் புண்ணியத்துல அதுவும் இன்னைக்கு நடந்துருச்சு. உங்க பேர புள்ளைய என் வயித்துல சுமந்துட்டு இருக்க. இந்த புள்ளைய பெத்து பாரதி மாமா கையில தரங்கிறத விட உங்க கையில இந்த குழந்தை எப்படி வளர போகுதுன்னு நினைக்கல. எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கத்த. கௌரவமான இந்த குடும்பத்தோட வாரிச என் வயித்துல சுமந்துட்டு இருக்கிறது எனக்கு கிடைச்ச பாக்கியம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏந்திரி, கர்ப்பிணி பொண்ணு இந்த மாதிரி படக்குன்னு குனிய கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? சரிங்க அத்த, இனிமே நான் கவனமா இருக்கேன். நிறைஞ்ச மனசோட கோயில வச்சு சொல்றேன். நான் எங்க அம்மா கூட அதிகமா இருந்ததில்ல. நான் இந்த நேரம் அவங்க இல்லையேன்னு ஏங்குறேன். உங்க முகத்துல நான் என் அம்மாவை பாக்குறேன். நான் வரேன் அத்தை. என்ன சௌந்தர்யா, என்ன சொல்லிட்டு போற உன் மருமக? ஒண்ணு இல்லைங்க, சும்மாதான். ஏய், பொய் சொல்லாத. அவ பேசுனதுல பாதி என் காதுல விழுந்துச்சு. அவ மனசார வந்து தேங்க்யூ அத்தான்னு எப்படி சொல்லிட்டு போறா. நீயும் பதிலுக்கு அவ மனசு ஆறுதலுக்கு
4 வார்த்தை பேசியிருக்கலாம்ல. எனக்கு நல்லா தெரியும் சௌந்தர்யா, உன் மனசுலயும் அதே மாதிரி வார்த்தைகள் இருக்கு. ஆனா உன்னோட தயக்கம் அதை தடுக்குது. இத்தனை நாள் வரைக்கும் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்துட்டமே, திடீர்னு எப்படி இறங்கி போறதுன்னு தானே நினைக்கிறேன். அப்படியெல்லாம் நினைக்கணும்னு அவசியமே இல்லை சௌந்தர்யா. சக மனுஷங்க கிட்ட 4 வார்த்தை அன்பா பேசினா எந்த விதத்திலையும் நாம குறைஞ்சு போயிட மாட்டோம் சௌந்தர்யா. உன் மனசுல இருக்கிற தயக்கம் அதே மாதிரி தானே கண்ணம்மா மனசுலயும் இருக்கும். ஆனா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு அவ இங்க வந்து அன்பா பேசல. சௌந்தர்யா, அவ அம்மா இல்லாத பொண்ணு. இந்த மாதிரி நேரத்துல நீதான் அவளுக்கு தாய் ஸ்தானத்துல இருந்து அவளுக்கு அன்பா ஆதரவா இருக்கணும். புரிஞ்சுதா? அப்பா கிளம்பலாமா? கிளம்ப வேண்டியதுதான். சாமி கும்பிட்டாச்சுல, வாங்க போலாம். தேங்க்ஸ்மா. இப்ப நீ எதுக்கு சித்திக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க? இல்ல, கோவில்ல அன்னதானம் பூஜை இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான். டேய் பாரதி, என்னடா பேசுற? நம்ம குடும்பத்துக்காக நாமெல்லாம் சேர்ந்து கும்பிடுறோம். இதனடா தனியா தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? சரி வாங்க கிளம்பலாம். சரி அப்பா, நீங்க கிளம்புங்கப்பா. எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன ஒர்க் இருக்கு. நான் அப்படியே இங்க இருந்து கிளம்புறேன். கண்ணம்மா, இவங்க கூட சேர்ந்து போயிடு. சரி நீ போ, வாங்க போலாம். ஓகே, யா போலாம். என்னம்மா என்னடி பண்ணிட்டு இருக்க? ஐஸ்கிரீம் சாப்பிடுறேம்மா. நல்லா இருக்காடி ஐஸ்கிரீம்? ஆ நல்லா இருக்கு. உனக்கு வேணுமா? அப்படியே வாயிலே குத்துனேனா பாத்துக்க. பீஸா பர்கர் ஐஸ்கிரீம்னு நல்லா தின்னு தின்னு பெருத்து போயிருக்க. ஒரு பிள்ளையை மட்டும் பெத்துறாத. மா சும்மா கடுப்பா கிளப்பாத. புள்ளைய பெத்து கொடுன்னா அது என்ன கடுகு டப்பாலியா இருக்கு உடனே எடுத்து கொடுக்கறதுக்கு? பாத்தியா, உன் மருமகன் தான் நான் இப்படி போனா அப்படி வரான், நான் அப்படி வந்தா இப்படி போறான். நீ என்ன பண்ண சொல்ற? ஏன்னா அதுக்கு முன்னாடி நீ பண்ணது அப்படி. அந்த தம்பி உன் பின்னாடி நாய்க்குட்டி மாதிரி வரும்போதெல்லாம் நீ மதிச்சியா? இப்போ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை பழி வாங்குறாரு. ஆமா பாட்டி, என்ன பேசினாலும் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். நல்லவளா மாறணும்னு ஒரே டார்ச்சர். ஆனா அது எப்படின்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏய், அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஆனா நல்ல மாதிரி நடிக்கலாம் இல்ல? நடிக்கிறதுக்கு நமக்கு என்ன சொல்லியா தரணும்? அதெல்லாம் அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறான் பாட்டி. உனக்கு ஒண்ணும் தெரியாது. மனசுக்குள்ள நான் பேசுறத கூட அப்படியே அவன் கண்டுபிடிச்சிடுறான். அது எப்படி மனசுல நினைக்கிறத சொல்ல முடியும்? பெரிய வசியக்காரனா இருப்பான் போல இருக்க உன் புருஷன். ஏமா இப்ப எதுக்கு அவளுக்கு போன் பண்ண சொன்ன? இப்ப எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? அஞ்சலி, நீ எல்லாம் அந்த வீட்டுல என்னத்துக்கடி இருக்க? அந்த கண்ணம்மா கர்ப்பமாயிட்டா. இனிமேல அந்த சௌந்தர்யா உன்னை 1 ரூபாய்க்கு மதிக்குமா? நீ எல்லாம் சுத்த வேஸ்டடி. சும்மா அதே சொல்லிட்டு இருக்காதம்மா. நானே அதே டென்ஷன்ல தான் இருக்கேன். நீ என்ன டென்ஷன்ல இருக்க? அதே ஐஸ்கிரீமை நல்லா கொட்டிக்கிட்டு ஜாலியா இருக்கியே. நான் இப்போ ஐஸ்கிரீம் சாப்பிடுறது உனக்கு பிடிக்கலையா? இப்போ நான் என்னதான் பண்ணணும்? கண்ணம்மாவை பத்தி இல்லாத பொல்லாத விஷயத்த பேசிடி. உன் மாமியார் மனச கலைச்சிருடி. கண்ணம்மா மேல உன் மாமியாருக்கு நல்ல எண்ணமே வரக்கூடாது. நீ வேற. கண்ணம்மா கர்ப்பமா இருக்கிறது எப்போ கன்ஃபார்ம் ஆச்சோ அந்த செகண்ட்ல இருந்து என் மாமியார் கண்ணம்மாவை அப்படியே தாங்குன்னு தாங்குறாங்க. என்னால அந்த கன்றவைய பார்க்க கூட முடியல. இதுல அவங்க மனசை வேற எங்க இருந்து மாத்துறது? இந்த வீட்டுல இப்போ நான் மட்டும் ஒரு தனி டீம். மத்த எல்லாரும் அந்த கண்ணம்மா கூட ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. ஏண்டி அப்படி சொல்ற? உன்னையெல்லாம் நாங்க தனியா விட்டுருவோமா? நாங்க இருக்கண்டி, எல்லாத்தையும் பாத்துக்கிருவோம். நீ கவலைப்படாத. இனிமே நம்ம என்ன பண்ண முடியும் பாட்டி? அதெல்லாம் மனசுல வச்சுக்காதடி. நமக்கு பண்றதுக்கு 1000 விஷயம் இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத. இங்க உன் அப்பனோட ஆட்டமும் ஜாஸ்தியா தான் இருக்கு. ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவோம். அப்புறமா நான் யோசிச்சு
உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். ம்? ம், தைரியமா இருமா. அவ பேசுறத கேட்டா எனக்கே பாவமா இருக்கு. இப்ப பாவமா பேசி என்ன பண்றது? அந்த வீட்டோட முதல் குழந்தை இவ பெத்ததா இருக்கணும்னு எத்தனை தடவை சொல்லி இருக்கிறோம். அதெல்லாம் கொஞ்சமாவது மதிச்சாளா? இப்ப வந்து அழுகிற மாதிரி பேசுனா யாரு என்ன பண்ண முடியும்? இவெல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. அக்கு? ஆ? ஒரு முக்கியமான விஷயம். வெட்டியா தான் இருக்கேன், சொல்லு என்ன மேட்ரு? ஆ, நாம அவசரமா ஒரு குழந்தை பெத்துக்கணும். எது? எங்க அம்மாவும் பாட்டியும் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நீயும் ஒரு குழந்தைய பெத்துக்கோன்னு சொன்னாங்க. எனக்கும் ஆசையா தான் இருக்கு. இமீடியட்டா நம்ம ஒரு குழந்தைய பெத்துக்கலாமா? ஏய், உனக்கு அவ்வளவு இமிடியேட்டா குழந்தை வேணும்னா ஆன்லைன்ல ஏதாச்சும் ஆர்டர் பண்ண முடியுமான்னு பாரு. நான் பாக்கெட்ல வச்சிருக்கேன். இப்ப எதுக்கு முறைக்கிற? குழந்தை வேணும்னு உனக்கு ஆசை இருந்தா அதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு ஆசை வரணும், ஒரு ஃபீலிங் வரணும், ஒரு லவ் வரணும். அதுக்கப்புறம் தான் குழந்தை வரும். நீ நினைச்ச நேரத்துல, அதுவும் யார் யாரோ ஏதோ சொல்றாங்கன்றதுக்காகலாம் குழந்தை பெத்துக்க முடியுமா? என்ன பொண்ணுடா இவ? என்ன கண்ணம்மா, வீட்டுக்கு போயாச்சா? வந்துட்டேன் மாமா. நான் கோயில்லயே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்ன கேளு. ஆ, அது எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போலவே இருக்கு மாமா. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? என்னன்னே சொல்லாம வாங்கிட்டு வானா? எதை வாங்கிட்டு வரலாம்? ம், எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமா. வாயில ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ ஒரு டேஸ்ட்ல சாப்பிடணும்னு தோணுது. ஆனா என்னன்னு கரெக்டாவே சொல்ல தெரியல. கண்ணம்மா, உனக்கே சொல்ல தெரியலன்னா நான் என்னன்னு சொல்லி வாங்குவேன்? நீங்களே ஏதாவது யோசிச்சு வாங்கிட்டு வாங்களேன். எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு சொல்ல தெரியாது. இதுல நான் கெஸ் வேற பண்ணி உனக்கு வாங்கணுமா? சரி ஓகே, ட்ரை பண்றேன். ஆனா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் மொக்கை இடக்கூடாது. ஓகே? என் பாரதி மாமா எனக்காக எது வாங்கிட்டு வந்தாலும் அது கரெக்டா தான் இருக்கும். நீங்க வாங்கிட்டு மட்டும் வாங்க. ஓகே, பை. என்னவா இருக்கும்? எதை கேட்கிறேன்னு தெரியலையே. பாட்டி இருங்க. என்னப்பா, பூ வேணுமா? ஆமா. மல்லிப்பூ முளம் 30 ரூபா. சரி, ஒரு 4 முளை ஆ. கொடுங்க, நான் பிடிச்சுக்கிறேன். பாட்டி, ஒரு விஷயம். என் ஒய்ஃப் கர்ப்பமா இருக்கா. திடீர்னு எனக்கு கால் பண்ணி ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, வாங்கிட்டு வாடான்னு சொன்னான். என்னன்னு கேட்டா அவளுக்கும் சொல்ல தெரியல. என்ன வாங்கிட்டு போறது உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த கேக்கு, பழம், முந்திரி, பாதாம் இந்த மாதிரி என்ன வாங்கிட்டு போனா சரியா இருக்கும்? இல்ல இந்த மாதிரி நேரத்துல பொண்ணுங்க எதை ஆசைப்படுவாங்க? அட என்ன தம்பி, தமிழ் சினிமாவே பார்த்தது இல்லையா? எத்தனை படத்துல பார்த்திருப்ப. ம். மசக்கையா இருக்கிற பொண்ணு மாங்காய் திங்கணும்னு ஆசைப்படுவா தம்பி. மாங்காயா? இது கூட தெரியலையா தம்பி உனக்கு? ஆமா இல்ல? ஆமா தம்பி, நல்ல புளிப்பான மாங்காவா வாங்கி கொண்டு போய் கொடுப்பா. சரி பாட்டி. அததான் சொல்ல தெரியாம உன்கிட்ட சொல்லியிருக்கு. ஆமா, இது முத குழந்தையா? ஆமா பாட்டி. அதான், இல்லன்னா அவளுக்கே தோணி இருக்கும், கேட்டிருப்பா. சரி, ஆ, தேங்க்ஸ் பாட்டி. சரிப்பா. யா. ஏதாவது சாப்பிடணும் போலவே இருக்கு மாமா. வரும்போது
வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வரீங்களா? வாயெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. என்னமோ ஒரு டேஸ்ட்ல சாப்பிடணும்னு தோணுது. ஆனா என்னன்னு கரெக்டாவே சொல்ல தெரியல. மசக்கையா இருக்கிற பொண்ணு மாங்காய் திங்கணும்னு ஆசைப்படுவா தம்பி. உங்கள் ஸ்டார் விஜய்.